இங்க பாருடா, உன் லவ்வரை படத்துக்கு கூட்டு போறதுக்கு காசு இல்லைன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியே. ஏண்டா என்கிட்ட கேட்க கூடாதா? நான் ஒருத்த இங்க இருக்கும்போது லவ்வர்ஸ்ங்க கஷ்டப்படக்கூடாதுடா. சொல்லுடா, உனக்கு எவ்வளவு வேணும்? ஒரு 300 இருந்தா போதும். டேய், 300 வச்சுட்டு என்னடா பண்ணுவ? நல்ல மால்ல இருக்க தியேட்டரா கூட்டிட்டு போ, அப்பதான் அவ உன்னை மதிப்பா. அதுக்கு ஒரு 1000 ரூபாவது வேணாமா? இந்தா இத வச்சுக்கோ, ஜாலியா என்ஜாய் பண்ணு. ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. முன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் லவ்வுக்கு அழிவே கிடையாதுண்ணே. வரேண்ணே. ஏய், ஓரமா நிக்க மாட்டியா? சண்டை போட்டுக்கிறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையாடா? பர்ஸ தட்டி விட்டுட்டு போனது இல்லாம கால்ல மிதிச்சிட்டு போற. யோ, நான் வேலை பிஸியில போய்கிட்டு இருக்கேன். பெருசா பர்ஸ தட்டி விட்டுட்டு மிதிச்சிட்டு இருக்கேன். என்ன பெரிய பர்ஸ் இது? தூக்கி குப்பையில போட்டுட்டு போயா? என்னடா சொன்ன? விட மாட்டேன் இன்னைக்கு நானு. ஓடியதா? ஏய், கையேறா. அர்ஜுன், எதுக்கு அடிக்கிறீங்க அவரை? அர்ஜுன், அவரை விடுங்க. அர்ஜுன், எப்படிடா நீ அப்படி பண்ண? அர்ஜுன், என்ன பண்றீங்க? விடுங்க. கையேறா. விடுங்க. எதுக்காக மாதவன் அடிச்சீங்க? இந்த ஹாஸ்பிடல் நினைச்சீங்களா இல்ல என்ன நினைச்சீங்க? என் பர்ஸ காலால மிதிச்சிட்டான் சார். திமிரா வேற பேசுறான். அதுக்கு தான் அடிச்சேன். விட பர்ஸ் மிதிச்சிட்டாரா? எதுக்கா? ஆமா, அப்படியே கோடி ரூபாய் பர்ஸ். அத மிதிச்சா அதுக்காக அடிப்பாரா? கடைசியில் அவர் என்னைய பிடிச்சு தள்ளி விட்டுட்டாரு டாக்டர். அர்ஜுன், இதுக்காக எல்லாம் ஒருத்தர் போட்டு அடிப்பீங்க? இது உங்களுக்கே தப்பா தெரியலையா? அவரு மட்டும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? கொடுத்தா கொடுக்கட்டும் சார், நான் பாத்துக்கிறேன். எனக்கு என் பர்ஸ் தான் சார் முக்கியம். இது மிதிச்சா என்னால பொறுத்துக்க முடியாது. அப்படி அந்த பர்ஸ்ல என்னதான் இருக்கு அர்ஜுன்? இதுல என் மதியோட போட்டோ இருக்கு.